சரி, அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, அந்த டிஎம்கே அந்த கட்சி அவங்களுடைய ஒரு டீமு தான் அவங்க ஒரு டீமாக இருந்தாங்க. அந்த டீமை வந்து எல்லாரையும் ஓரளவு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நிர்வாகவியல். ஓகே. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கட்சியில் இருந்தால் தான் இந்த மாதிரி எல்லாம் சால்வ் ஆகும். அதுக்காக எங்களுக்கு அந்த கட்சி, பொறுப்பு, பதவி அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது. ஏன் அப்படின்னா, உளவியல் ரீதியான தீர்வெல்லாம் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே. நிர்வாகவியல் வேறு, வாழ்வியல் அப்படின்றது வேறு. ஓகே. அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி. அந்த ஆஃபீஸில் நீங்கள் கொஞ்ச நாள் வேலை செஞ்சீங்க, அந்த இது சரியாக தோதாகலை, அதனால் வேறு ஒரு ஆள் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. நீங்கள் அதுக்கு பதில் வேறு ஒரு ஆஃபீஸுக்கு வேலை செய்ய போகிறீங்க. அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஓகே. நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ் என்னென்னா ஸ்டூடியோ ஆஃபீஸு, அப்புறம் வெளிநாட்டில் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸு, அது இதுன்னு கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது. ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரில்லியன் கணக்கில் ஒரு விஷயம். ஓகே. காலங்காத்தால் இந்த மாதிரிலாம் பட்டர்ஃப்ளை அட்டாக்கை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு கம்மன் அப்ராட் ஸ்டூடியோவில் ஒரு மூவி புக் பண்ணேன் அப்படின்னா இல்லைங்காமல் எனக்கு ட்ரில்லியன் கணக்கில் கேஷாவது கிடைக்கும். ஓகே. நான் அடுத்தடுத்த லெவல் நகர்ந்து போயிட்டுருக்கேன். ஓகே. இப்போ ஸ்பேஸ்லேயே வந்துட்டு வீடு அமைக்கலாமா, நான் அடுத்த லெவலில் தாண்டி போயிட்டுருக்கேன். அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அது உங்களுக்கு புரியலையா? இத்தனை நாள் வரைக்கும் அந்த இப்படியே நீங்கள் வாழ்வியலை பார்த்தா இது உணர்ந்ததுனால அந்த ப்ரைவேட் ஜெட்டு, அந்த ப்ரைவேட் ஃப்ளைட்டு, நிறையா கண்ட்ரீஸில் போய் ஸ்டே பண்ணுறது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு புரியல. ஓகே. அதுதான் ஒரு விஷயமா இருக்குது. ஸ்பேஸ் ஜெட்டு நிறைய அட்வான்ஸ் லெவலில் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இருக்கிறத வச்சு தோது பார்த்துக்கிட்டு கண்திஷ்டி போடாமல் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு பாருங்கள், நாங்களும் பழைய சோறு ரசம் தான் சாப்பிட்றோம், நீங்களும் பழைய சோறு ரசம் தானா, சரி ஓகே சாப்பிடுங்க. பாருங்கள், நாங்களும் அப்பளம் வச்சுருக்கோம், நீங்கள் பச்சை மிளகாவா, சரி இப்படியே இவ்வளோ நாளைக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்க போகிறீங்க. அவங்க ஏதோ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போட்டோம், நீங்கள் வெளிநாட்டில் போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டு தான். ஓகே. சரி, அதனால் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியாக நிறைய விஷயத்த சால்வ் பண்ணுறப்ப தான் நமக்கு நேரமும் கரெக்டாக இருக்கும், காசும் நிறையா கிடைக்கும், நிறையா விஷயத்தில் தோதும் ஆகும். ஓகே. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே. சரி, காலையில் என்ன தகவல்னால், ஒரு 5 மணிக்கெலாம் விடியங்காத்தால் எந்திரிச்சு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் மெடிடேஷன் செஞ்சுட்டு, அந்த டிரைவிங் கிளாஸ் இருக்குது, ஜோதிட வகுப்பு கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நான் அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுதணும், அதுக்கப்புறம் எடிட்டிங் கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் இருக்குது, பாட்டு கிளாஸ் இருக்குது. ஆனால் இதுக்கெலாம் வந்து ஸ்பான்சர் வேணும். ஓகே. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மூவியில் நடிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் வேணும் அப்படின்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே. எனக்கு ஒரு ஸ்பான்சர் வேணும். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாவது கேஷ் வேணும். ஓகே. ஏன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நான் வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னு வச்சுங்க, அந்த வேலைக்கு நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், 12 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேஷ் கிடைக்கும். அந்த கேஷ் வச்சு நான் தோது பார்க்கணும். அப்படின்றப்போ நான் திரும்ப அந்த பாதையில் நான் பயணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு தொலைவாகவும் ரொம்பவே இடைவெளியாகவும் இருக்கும். இதுவே எனக்கு கேஷ் இருந்துச்சுன்னா தினந்தோறும் நான் மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். புது மூவிஸ் புக் பண்ணுவேன். உடனுக்குடனே கேமரா ஆன் சொல்லிட்டு உடனே ஒரே நாளில் ஒரு ஆல்பம் சாங்கை நான் முடிச்சிடுவேன். ஓகே. ஒரு டான்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் அதிகபட்சம் 3 நாளில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 4வது நாளில் அந்த டான்ஸோட ஷெட்யூலே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே. ஒரே நேரத்தில் 4 இடத்துல ஷெட் அமைச்சு அந்த 4 இடத்துலையுமே ஒரே நாளில் ஷூட் அமைப்பேன். ஏன் அப்படின்னா, அதுக்கெலாம் ட்ரைனிங் இருக்கணும், எல்லாமே ரெடியாக இருக்கணும். அப்போ தான் ஒரு மூவியை நம்ம ஒரு அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். எல்லா விதமான இஷ்யூ எல்லாமே அதிகபட்சம் ஆனால் அந்த எண்ணு தான், அது வெறும் நம்பர் தான். ஒரு 2.5 மாதத்துக்குள்ளேயே அந்த ஒரு மூவியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய மூவியாக இருந்தாலும் அந்தளவுக்கு வார்ம் அப் இருக்கணும், அந்தளவுக்கு நமக்கு எல்லாமே தோதாக இருக்கணும். ஓகே. அந்த வேகத்தில் பயணித்தா தான் நம்ம ஒவ்வொரு படியாக மேலே ஏற முடியும். அப்படின்னா இப்போ தான் ஒரு 600 படி கடந்திருக்கோம், இன்னும் 1,00,000 படி இருக்குது. ஓகே. 1,00,000 படிக்கு 600 படி தான் கடந்து போயிருக்கோம். இன்னும் எவ்வளோ படி இருக்குது தெரியுமா? அந்த படியில் நகர்ந்து போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டைமு, அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பீடு, அதுக்கு தகுந்த மாதிரியான நிலை தான் நமக்கு தோதாகும். ஓகே. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணணும். எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கேஷ் தேவைப்படுது, ரியாலிட்டியாக எனக்கு தேவைப்படுது. ஆன்லைனில் ட்ரில்லியன் கணக்கு வச்சுருக்கேன்.
எல்லாமே ஓகே தான். ஆனால் ரியாலிட்டியான ஃபண்டு எனக்கு தேவை. அந்த பேப்பர் காசு தேவை. அதுவே நான் சொந்தமாக நோட்டு அச்சடிக்கலாம் தான் இருக்கேன். அதுக்கு ஒரு சில தோதாகணும். ஓகே. ஆனால் நான் வந்துட்டு பொறுமையாக தான் காத்திருக்கணும். ஏன் அப்படின்னா, என்னுடைய நிலைக்கு வந்துட்டு நான் எல்லா விஷயத்துலையும் தோது பார்க்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஈக்குவலாக இருந்தாங்கன்னா ஒன்றும் தெரிவிக்காது. ஓகே. ஏன்னா இப்போ இருக்கிறது ஃபஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன் தான். அப்படின்றப்போ நான் பொறுமையாக அவங்க புரிய வச்சு எல்லாமே தோது பார்த்து ஒவ்வொன்றா தான் நகர்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நானே இருக்கேன். ஓகே. அதுக்காகத்தான் நான் பொறுமையாக மூவ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா என்னத்துக்கு நான் புல்லட் ட்ரெயின் வேகத்தோட இன்னும் ஒரு படி மேலே நான் வேகமாக எல்லாத்தையும் மூவ் பண்ணுவேன். ஓகே. ஏன் அப்படின்னா புல்லட் ட்ரெயின் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இருக்கிறதுலே கொஞ்சம் பாதுகாப்பானது. ஏன்னா ஃப்ளைட்டில் கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புல்லட் ட்ரெயின்னா ஓரளவு பாதுகாப்பு. அது எந்த பாதையிலையும் யாரும் குறுக்கவும் வரமாட்டாங்க. அந்த பாதை தெளிவாக இருக்கும். எல்லாமே ஒரு ப்ராப்பர் டிசைனு. அது சல்லுன்னு போகலாம். ஓகே. அதனால ஒரு கான்செப்ட்டுக்காக புல்லட் ட்ரெயின் சொல்கிறோம். ஓகே. அதை விட ஒரு படி வேகமாகவே நம்ம எல்லாமே தோதை அமைச்சு கொடுப்பேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு அமையணும். ஓகே. அது இன்னொரு உளவியல் ரீதியான காரணம். அதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிறைவு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அதுதான் ஆல்ரெடி படித்தது தான். அந்த புறநை நாகரிகத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆறு பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா சாதாரணமாகவே உங்களுக்கு முத்து காலில் கிடக்கும், நீங்கள் எடுத்து விளாட்லாம் அப்படின்னு. அந்தளவுக்கு செல்வ செழிப்பாக இருந்தது. அங்கே ஒரு கேஷ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ அந்த முத்து மாலை அப்படின்றதுலாம் ரொம்ப காசு அதிகம். ஓகே. இப்போ தங்கமே ரொம்ப காசு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. ஓகே. அந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க. அப்படியே வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய போர் நடந்துருச்சு, நிறைய ஆக்கிரமிப்பு நடந்துருச்சு. அப்போ இருந்தவங்கலாம் கொஞ்சம் உஷாராக இல்லாமல் இருந்துட்டாங்க. ஓகே. அப்போ இருந்தவங்களுக்கெலாம் அந்தளவுக்கு பகுத்தறிவு, பண்பு, விழிப்புணர்வு, தொலைநோக்கு பார்வை, சரியான சிந்தனை, வாழ்வியல், தியானம், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தோது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இப்போவும் அதே மாதிரியான ஒரு செழிப்பான ஒரு நாடாகவே இருந்திருக்கும். ஓகே. இந்த சப்தரிஷிகள்லாம் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. இப்போ அகத்தியர் ஒரு மொழியே உருவாக்கி கொடுத்துருக்காரு. இப்போ அந்த மொழியில் தான் நானும் பேசுகிறேன், அந்த மொழியில் தான் நீங்களும் கேட்குறீங்க. ஓகே. அதுவே அவருக்கு ஒரு பெரிய சாதனை தான். ஓகே. இன்னுமே நிறையா பாதையை அமைச்சு வச்சுருக்காரு. அதில் நம்ம பயணிக்கணும். ஓகே. சரி, எனக்கு என்ன தேவை? கேஷ் தான் தேவை. அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன். ஓகே. சரி, அடுத்து மூவிஸ் புக் பண்ணும்போதும், வெப்சீரிஸ் புக் பண்ணும்போதும், ட்ராமா புக் பண்ணும்போதும் எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம இல்லைங்காமல் ஒரு 10லேருந்து ஒரு 15 லட்சம் நபர்களுக்கு வேலை கொடுக்குறோம். உலக அளவில் 800 கோடி பேர் இருக்காங்க. அந்த 800 கோடி பேரில் ஒரு 15 லட்சத்துக்கு மேலே தான் நம்ம வேலை கொடுக்குறோம். வேலை மட்டும் இல்லை, காசும் கொடுக்குறோம். அதனால் எல்லோரும் கொஞ்சம் ஒற்றுமையாக பதமாக நடந்துக்கணும். ஓகே. ஆனால் யதார்த்த ரீதியாக பார்த்திங்கன்னா 800 கோடி பேருக்கு நம்ம ஒரு ரீச் ஆகிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பேருக்கு நம்ம வேலை கொடுக்குற மாதிரி, ஒரு காசு கொடுக்குற மாதிரி. ஓகே. ஆமாம், யதார்த்த ரீதியாக ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்கிற மாதிரி. அந்த 800 கோடிக்கு நீங்கள் வந்துடலாம். ஒரு 100 கோடி கூட வரலாம். 100 கோடி பேர் பலன் பெறுறாங்க. ஓகே. அதனால் சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. சரி, மற்ற தகவல் எல்லாமே டேரக்டர்ஸ் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எல்லாமே நான் இப்போது தான் அமைச்சு தரேன். ஓகே, நன்று. ஓகே. சரி, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், நன்று, வணக்கம், பாய்.